நெகிரி செம்பிலான் சிலியாவ் தோட்ட தமிழ்ப்பள்ளி விளையாட்டுப் போட்டியை மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் அதிகாரப்பூர்வமாக நேற்று காலை தொடக்கி வைத்தார். உடன் இப்போட்டிக்கு 3000 ரிங்கிட் மானியம் வழங்குவதாகவும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். சிறிய பள்ளியாக இப்பள்ளி இருந்தாலும் சிறப்பான முறையில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளோடு புறப்பாட மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகளை மிகவும் சிறப்பான முறையில் இங்கு நடைபெற்று வருவதை காண முடிந்தது. இத்தனை சிறப்புக்கும் காரணம் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி திலகா அவர் தம் உதவி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் நின்றுவிடவில்லை. இப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் அதற்கு தலைமையேற்றுள்ள அதன் தலைவர் பாலகிருஷ்ணன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த இரு தரப்புக்கிடையில் ஒற்றுமையும் புரிந்துணர்வும் தொடர்ந்தால் மாணவர்களின் சாதனையும் மேலோங்கும். அதற்கு ஒரு முன் உதாரணம் தற்போது இப்பள்ளி மாணவர்கள் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கெடுத்து தொடர் சாதனைகளை புரிவது ஆகும் என சுட்டிக்காட்டிய அவர் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தையும் வெகுவாக பாராட்டினார். இதனிடையே இப்பள்ளிக்கு மட்டுமல்ல நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் பெரும்பாலான தமிழ் பள்ளிகளுக்கு தொடர்ந்து தன்னால் இயன்ற உதவிகளை வழங்கி லின்சம் நிறுவனத்தின் உரிமையாளர் டத்தோ நடராஜா மனோகரனுக்கும் வீரப்பன் நன்றி கூறினார். முன்னதாக பேசிய பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி திலகா மாணவர்களின் உயர்வுக்கு இப்பள்ளி ஆசிரியர் தொடங்கி இப்பள்ளி பணியாளர்களும் முன்னாள் மாணவர்களும் பெற்றோரும் சிறந்த பங்களிப்பை வழங்கி வருகின்றனர். அதிலும் முதல் முறையாக இன்று நடைபெறும் இந்த விளையாட்டுக்கு பெற்றோர் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற நன்கொடையாக 50-100 ரிங்கிட் என நன்கொடை வழங்கி ஆதரவு தெரிவிப்பது மனதுக்கு மகிழ்ச்சி அளித்தது என குறிப்பிட்டார். இப்பள்ளியில் மாணவர்கள் தங்கள் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை எந்தவொரு தடையின்றி மேற்கொள்ள வேண்டிய வசதிகளை கட்டம் கட்டமாக மேற்கொண்டு வருவதாக அப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் கூறினார். இப்பள்ளி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் உட்பட ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு என்பது சொல்லில் அடங்காதவை என அவர் கூறினார். அதேவேளை இப்பள்ளி மாணவர்கள் தங்கள் விளையாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ள பயன்படுத்தும் தோட்ட நிர்வாகத்துக்கு சொந்தமான திடலை அத்தோட்ட நிர்வாகம் தரம் மேம்படுத்தும் திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் கோரிக்கை ஒன்றும் முன்வைக்கப்பட்டது. இப்போட்டியின் தொடக்க விழாவில் மாணவர்கள் இல்லவாரியாக மேற்கொண்ட அணிவகுப்புடன் விளையாட்டு தீபச்சுடர் ஏற்றும் அங்கத்துடன் அம்மாணவர்களின் கண்டுபிடிப்பில் உருவாகிய ராக்கெட் பறக்கவிடும் நிகழ்வு கூட இடம்பெற்றது. அதன் தொடக்க விழாவை மேலும் மெருகூட்டியது. இந்த வேளையில் டாக்டர் நடராஜா அவர்களுக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் வந்துட்டு நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஏன்னா இவர் ஒரு பெரிய ஸ்பான்சர். அவருக்கு முதல்ல ஒரு பெரிய கைத்தட்டு இருக்குங்க. மறைமுகமாகவும் நேரடியாகவும் நிறைய உதவிகளை மக்களுக்காக செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இந்த ரத்தா வட்டாரத்தில் சிறப்பான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே நான் நன்றி தெரிவிக்கணும். ஏனென்றால் இந்த மாதிரி நிறுவனங்கள் மூலிமா தான் சில விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கும் சரி இங்குள்ள மக்களுக்கும் சரி நம்ம செய்ய முடியும். மாநில அரசாங்கம் நம்ம கடமையை நம்ம செய்கிறோம். இருந்த போதிலும் இந்த மாதிரி நிறுவனங்களோட உதவியோட இன்னும் மிக சிறப்பான முறையில் சில விஷயங்கள் நம்ம சிறப்பாக செய்ய முடியும். இந்த வேலையில் லிம்சம் நிறுவனத்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மட்டும் இல்லை, தம்பிலே அவர் உதவி கொடுத்துருக்காரு. அது வேலையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிலியாவ் தமிழ் பள்ளி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் இன்றைக்கி தான் முதலாக இந்த பள்ளிக்கு வந்திருக்கேன். பார்த்த விஷயம் நிறைய விஷயம் புதுமையாக இருக்குது. எனக்கு முதல்ல பார்த்தோம்னா இந்த தடல், சில பள்ளிகளில் இந்த மாதிரி தடல் இல்லை. ஆனால் இந்த பள்ளியில் சிறப்பான விஷயம், நல்ல ஒரு விஸ்தீரமான ஒரு தடல் இருக்குது. இங்குள்ள மாணவர்கள் விளையாட்டு போட்டிக்கு சிறப்பான ஒரு இடம் இருக்குது. இந்த ஃபீலை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட விளையாட்டுத்துறையில் இன்னும் சிறப்பாக வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். பக்கத்தில் சீன பள்ளியோட தமிழ் பள்ளி இன்னும் சிறப்பாக நல்லா சுத்தமாக வச்சுருக்கீங்க. அதுக்காகவே நன்றி தெரிவிக்கணும் உங்களுக்கெல்லாம். அது மட்டும் இல்லை, இங்குள்ள ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சிறப்பான முறையில் இந்த பள்ளியை வழிநடத்துறீங்க. ஒற்றுமை மிக அவசியம். இந்த பள்ளியில் பொறுத்த வரைக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் பெற்றோர்கள் கூட ஆசிரியர்கள் கூட குறிப்பாக நம்ம பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா இவ்வளோ ஒரு விஷயத்தை புதுமையாக அவர் செஞ்சிருக்காரு. இப்போ தான் அவர் இந்த பதவி எடுத்திருக்காரு. இருந்த போதிலும் இந்த குறுகிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் இந்த பள்ளிக்காக செஞ்சிருக்காரு.
அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயுமே வெள்ளம் எரியுது, தண்ணி எரியுது, பிள்ளைங்க வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்க்க முடியும். முன்ன வந்து சிலியாத்தோட தெருவு சொல்லும்போது எல்லாமே பந்துடன்னா எல்லாமே இங்கே தான் நடக்கும். சிலியா தெருவு சொன்னாலே போட்டி விளையாட்டுகள், பள்ளி விளையாட்டுகள் எல்லாமே சிலியாவில் நடக்கும். பட் சிறிது காலமாக பார்த்தீங்கன்னா இடமே ரொம்ப தொலைவாக இருக்கு. ஸோ உங்கள்கிட்ட ஒரு கேட்டுக் கொடுக்கிறோம், எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பேசி ஏதாச்சும் கொஞ்சம் செய்ய முடியுமா பாருங்க. தேங்க்ஸ் அபி. சிலியா தமிழ் பள்ளியில் வந்து இன்னும் வருங்காலத்தில் வந்து நம்ம மாணவர்கள் வந்து ஏக்கர் நோக்கம் படிக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ உங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப தேவைப்படுகிறது. இதுதான் டைம், நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், சிலியா பள்ளி ஆசிரியர் மாதிரி எந்த பள்ளியிலும் வராது. அவங்க வந்து அவ்வளோ செய்கிறாங்க. இந்த டயலாக பார்த்தீங்கன்னா சரி, நெகிழியில் பார்த்தீங்கன்னா சரி, நிறைய போட்டிகள் போகிறாங்க, நிறைய வெற்றிகள் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெற்றோர்கள் தயவு செய்து அவங்ககிட்ட நீங்கள் ஒத்துழைக்குங்க. சண்டைம் வந்து ஆசிரியர்கள் வந்து காலையில் அவங்க கால் பண்ணி கேட்பாங்க, என் பிள்ளைங்க வரலன்னு. தயவு செய்து கொஞ்சம் மரியாதையோட அழகாக சொல்லுங்க, இந்த பிள்ளை பிரச்சனை, டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை எல்லாம் சொல்லுங்கள். நீங்களும் காலையில் கோவப்பட்டீங்கன்னா அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? ஸோ உங்கள் சிலியா தமிழ் பள்ளி பெற்றோர்கிட்ட நான் ஒரு உதவி கேட்குறேன், கொஞ்சம் வாங்க, பிள்ளைங்களை தயவு செய்து அனுப்பிவிடுங்க. நிறைய பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க, காரணம் சொல்கிறாங்க, சீக்கிரன்றாங்க, அதுன்றாங்க. ஸோ நானும் அந்த பிள்ளைங்களை கிளினிக் கூட அனுப்பியிருக்கேன். ஆனால் அங்கே டாக்டர் கால் பண்ணி கேட்கும் போது நல்லா தான் இருக்குல்ல. ஸோ தயவு செய்து உங்கள் பிள்ளைங்க அனுப்பிவிடுங்க. படித்தாதான் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை அந்த பிள்ளைங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் தோட்டப்படுத்தலாம் வேலை செய்யணும். உங்கள் பிள்ளைங்க உங்களை மாதிரி தோட்டப்படுத்தலாம் உங்கள் பிள்ளைங்க வேலை செய்யும். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.